ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் அப்படின்னா மேக்கிங் ஐடென்டிக்கல் காப்பி ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஐடென்டிக்கல்னா என்ன அர்த்தம்னா சிமிலர் காப்பின்னு அர்த்தம். சிமிலர் காப்பினா சேம் காப்பி ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அது என்ன டபுள் ஸ்டாண்ட் அப்படின்னா டிஎன்ஏல வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 5 ப்ரைம்லேருந்து 3 ப்ரைம் டைரக்ஷனில் ரன் ஆகும். இன்னொன்று வந்து 3 ப்ரைம்லேருந்து 5 ப்ரைம் டைரக்ஷனில் ரன் ஆகும். இந்த 2 ஸ்டாண்டுமே காயில்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது ரெப்ளிகேஷன் போது உனக்கு மீன் இது வந்து இந்த சேம் காப்பி வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். எப்போ நடக்கும்னா பிஃபோர் தட் செல் டிவிஷனுக்கு முன்னாடி எஸ் ஃபேஸ் ஆஃப் த செல் சைக்கிள். எஸ் ஃபேஸ்னால் சிந்தட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்ல, இன்டர்ஃபேஸில் வர அந்த எஸ் ஃபேஸ் அப்போ தான் உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும். டிஎன்ஏவோட இன்னொரு காப்பி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டாட்டர் காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இது வந்து என்னென்னா செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ்னால் என்ன? இப்போ இந்த டிஎன்ஏல டபுள் ஹெலிகல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து டாட்டர் ஸ்டாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். டாட்டர் ஸ்டாண்டுனா நியூ ஸ்டாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நியூ ஸ்டாண்ட்னா நியூ டிஎன்ஏ மாலிகுல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் அந்த 2 ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்ட் வந்து டெம்ப்ளேட்டு, அதாவது ஓல்டு, இல்லைன்னா பேரண்டல் ஸ்டாண்டுன்னு இருக்கும். ஓகேவா? இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் உங்களுக்கு நியூ பாலிநியூக்ளியோடைட் ஸ்டாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பாலிநியூக்ளியோடைட் செயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அதனால இது செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ் சொல்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த டாட்டர் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்ட் வந்து டெம்ப்ளேட்டு, தட் இஸ் ஓல்டு இல்லைனா பேரண்டல் ஸ்டாண்ட் சொல்லுவோம். இன்னொரு செகண்ட் செயின் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு நியூலி சிந்தசைஸ்டு செயின். அதனால இது செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து நடக்கும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஃபார்மேஷன். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் நியூ செயின் வந்து ஃபார்ம் ஆகுது. தேர்ட் வந்து எலாங்கேஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து டெர்மினேஷன். இந்த 4ல் மெயினாக இருக்கிறது வந்து 3 மெயின் ஸ்டெப்ஸ் தான். என்னென்னா ரெப்ளிகேஷனு, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ செயின், இன்னொன்று வந்து டெர்மினேஷன் சொல்லுவோம். ஓகே, இதில் என்னென்ன என்சைம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரைமேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ், ஓகே, அதில் வந்து 1 2 3ன்னு 3 இருக்கும். டிஎன்ஏ லைகேஸ், அப்புறம் இன்னொரு என்சைம்னா ஹெலிகேஸ்னு ஒரு என்சைம். ஓகே, இதெல்லாம் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். இதெல்லாம் தான் இந்த ரெப்ளிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பும் எப்படி நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ஓகே, இதுதான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் அ டிஎன்ஏ. இந்த டபுள் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிறது வந்து என்டையர் லென்த்தில் நடக்காது. ஒன்லி ஸ்மால் செக்மெண்ட்டில் தான் உங்களுக்கு நடக்கும். அதுவும் இந்த பர்டிகுலராக போர்ஷனில் தான் ஸ்பெசிஃபிக் சைட்டில் தான் நடக்கும். அதுக்கு பேர் ஆரின்னு சொல்லுவோம். ஆரின்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இந்த ரெப்ளிகேஷன் நடக்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் சைட்டை வந்து ஆரி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா ஹெலிகேஸ்ன்ற ஒரு என்சைம் மூலமாக அந்த ஹைட்ரஜன் பாண்ட், அந்த நியூக்ளியோடைடு இருக்கு இல்லையா, A டபுள் பாண்ட் T, C ட்ரிபிள் பாண்ட் Gன்னு இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜன் பேஸ் இருக்க இந்த நியூக்ளியோடைட் செயின் ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த வீக் ஹைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணுற என்சைம் பேர் ஹெலிகேஸ்னு பேர். ரொம்ப ஈஸியாக ஞாபகம்னா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணுறது ஹெலிகேஸ் என்சைம். ஹெலிக்ஸ்னாக்கா காயில்டாக இருக்குது. அதனால இது பேர் அன்சிப்பிங் ப்ராசஸ் சொல்லுவோம். அன்சிப்பிங்னா அந்த 2 ஸ்டாண்ட்ஸையும் காயில் பண்ண அந்த 2 ஸ்டாண்ட்ஸை அப்படியே செப்பரேட் பண்ணுறது தான் ஹெலிகேஸ் என்சைமோட ரோல். ஓகே, ஒன்ஸ் அந்த ஹெலிகேஸ் என்சைம் மூலமாக அந்த 2 ஸ்டாண்ட்ஸ் செப்பரேட் ஆனோடனே என்ன நடக்கும்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் அப்படின்றது அதில் போய் அட்டாச் ஆகிடும். எதனால இது அட்டாச் ஆகுதுன்னா திரும்பவும் உங்களுக்கு அந்த 2 ஸ்டாண்டை வந்து ஜாயின் ஆகக்கூடாது. ஏன்னா ரெப்ளிகேஷன் நடக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த எஸ்எஸ்பி இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா ஒன்ஸ் அந்த 2 ஸ்டாண்ட் வந்து செப்பரேட் ஆனோடனே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும்னா இன்வெர்டட் ஒய் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம இங்கே பார்த்தது. ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஃபார்மேஷனில் என்ன பார்த்தோம்னா அன்வைண்டிங் ஆரின்னு பார்த்தோம். ஸோ அதுதான் அன்வைண்டிங்னா என்ன அர்த்தம்னா அன்சிப்பிங் த செப்பரேஷன் ஆஃப் த 2 ஸ்டாண்டு. அது எங்கே நடக்கும்னா இந்த ரெப்ளிகேஷன் எங்கே நடக்கும்னா பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் சைட்டில் நடக்கும். அதனால அது ஆரின்னு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா டோப்போ ஐசோமெரேஸை வந்து டிஎன்ஏ கைரேஸ்னு சொல்லுவோம். டிஎன்ஏ கைரேஸ்ன்ற ஒரு என்சைம். டோப்போ ஐசோமெரேஸ் டிஎன்ஏ கைரேஸ் என்ற என்சைம் வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க், அதாவது இன்வெர்டட் ஒய் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருந்து இல்லையா, அதுக்கு மேலே இது வந்து அட்டாச்சாக இருக்கும் அந்த என்சைம். இந்த என்சைமோட ரோல் என்னென்னா ரிலீசஸ் அ டென்ஷன். இப்போ ரொம்ப காயில்டாக இருந்து இல்லையா, காயில் ஆனது வந்து செப்பரேட் ஆனோடனே அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த டோப்போ ஐசோமெரேஸ் என்சைம்னு இருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சுதான். நெக்ஸ்ட் என்ன என்சைம்னாக்கா ஆர்என்ஏ ப்ரைமர். ஆர்என்ஏ ப்ரைமர்ன்றது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கும். அதாவது நியூ நியூக்ளியோடைட் செயின் ஃபார்ம் ஆகணும் இல்லையா,
இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்குறது வந்து ஆர்என்ஏ ப்ரைமர்ன்ற என்சைம். இதை கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் பேர் என்னன்னாக்கா ஆர்என்ஏ அமினோ பிரைமேஸ்னு பேர். ஸோ இது ஃபவுண்டேஷன் கொடுக்குற இடத்துலலாம் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து நியூ நியூக்ளியோடைட் செயினை வந்து சிந்தசைஸ் பண்ணும். டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹெல்ப் இன் அ ஃபார்மேஷன் ஆஃப் அ நியூ நியூக்ளியோடைட் செயின். அதனால் இது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா ரெப்ளிகேஸ்னு என்சைம் சொல்லுவோம். இது எப்போவுமே உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எந்த ஸ்டாண்டில் ஃபார்ம் ஆகும்னா 5' 3' டைரக்ஷனில் தான் ஃபார்ம் ஆகும். 5' 3'னா என்ன, 5'ன்றது ஹெட் ரீஜன் ஆகும், அதாவது இந்த செயினோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆகும். 3' வந்து இந்த டெயில் ரீஜியன், அதாவது டவுன் ஸ்ட்ரீமாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதில் என்ன ஆகும்னா இந்த 2 செப்பரேட் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு சிந்தசிஸ் ஆஃப் நியூ நியூக்ளியோடைட் செயின் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த டெர்மினல் பாயிண்ட்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகும். எங்கெல்லாம் ஆர்என்ஏ பிரைமர் வந்து ஃபவுண்டேஷன் போட்டே வருதோ அங்கெல்லாம் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து நியூக்ளியோடைட் செயின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே வரும். புரியுதுங்களா? இது வந்து கண்டினியூஸாக நடக்கிறதுனால அது பேர் கண்டினியூஸ் செயின் சொல்லுவோம். அதை நேம் வந்து லீடிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு 5' 3' தான் வரும். ஆனால் அந்த டெர்மினேஷன் பாயிண்ட்லேருந்து வராமல் சென்டர்லேருந்து உங்களுக்கு அந்த சிந்தசிஸ் ஆஃப் நியூ நியூக்ளியோடைட் செயின் வந்து ஃபார்ம் ஆகும். அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஃப்ராக்மெண்ட்ஸாக ஃபார்ம் ஆகும். அதனால் அது பேர் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு பேர். ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு பேர். இது வந்து உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுனால அதை டிஸ்கண்டினியூஸ் செயின் சொல்லுவோம். அதை நேம் வந்து லேகிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த நியூக்ளியோடைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்கேருந்து அதை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியோ பிளாசம்லேருந்து அந்த நியூக்ளியோடைடை வந்து அதை யூஸ் பண்ணிக்கும் அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ். ஒன்ஸ் அந்த செயின் ஃபார்ம் பண்ண உடனே அது என்ன ஆகும்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆர்என்ஏ பிரைமர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ரைட். இங்கே வந்து உங்களுக்கு ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஜாயின் பண்ணுற என்சைம் பேர் என்னென்னா டிஎன்ஏ லைகேஸ்ன்ற என்சைம். டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் மூலமாக அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் ஜாயின் ஆகிட்டு நியூ ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டாட்டர் ஸ்டாண்டு, இங்கே டாட்டர் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு டிஎன்ஏலேருந்து 2 டாட்டர் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இது வந்து ஆக்சுவலி பண்ணாக்க இட்ஸ்னா ஹை எனர்ஜி கன்சூமிங் ப்ராசஸ். ரொம்ப அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படுது. இந்த எனர்ஜிக்கு வந்து அது இந்த டிஎன்ஏ வந்து அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கான எனர்ஜியை வந்து அது என்ன பண்ணுவோம்னா நியூக்ளியோ பிளாசமில் இருக்க நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட்லேருந்து யூஸ் பண்ணிக்கும். இட் டூ நாட் டிபெண்ட் ஆன் மைட்டோகாண்ட்ரியா டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதான் மெயின் பாயிண்ட் அதில். ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கே நடக்குது இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், எங்கே நடக்குது? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து நியூக்ளியஸில் நடக்கும். உங்களுக்கே தெரியும் டிஎன்ஏ வந்து உங்களுக்கு நியூக்ளியஸில் தான் இருக்குது. அதனால் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து நியூக்ளியஸில் நடக்குது. ஓகே, அதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸு, அதுக்கு என்ன தேவைப்படுது? 4 நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட்ஸ். 4 நியூக்ளியோடைடு ட்ரைபாஸ்பேட்ஸ் எதெல்லாம்? ஏடிபி, ஜிடிபி, டிடிபி, சிடிபி, அப்புறம் மெக்னீஷியம் பைவலண்ட் வந்து கோஃபேக்டராக இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் தான் அதோட தேவைப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டாக இருக்கும். டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்டாக அர்த்தம் பேரண்டல் ஸ்டாண்டாக இருக்கணும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் உங்களுக்கு நியூ ஸ்டாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அந்த நியூ ஸ்டாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஆர்என்ஏ பிரைமர் வேணும். ஆர்என்ஏ பிரைமரை வந்து கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் வந்து பிரைமேஸ்னு பேர். ஓகே, இந்த 2 ஸ்டாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணி செப்பரேட் பண்ணுறது எந்த என்சைம்னா ஹெலிகேஸ்ன்ற என்சைம். ஒன்ஸ் அது செப்பரேட் பண்ணோடனே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து அதில் அட்டாச் ஆகிடும். ஓகே, இதுக்கு மேலே இந்த ரெப்ளிகேஷன் 4க்கு மேலே என்ன இருக்கும்னா டோப்போ ஐசோமெரேஸ் இல்லைனா டிஎன்ஏ கைரஸ்ன்னு சொல்லுவோம். அது அட்டாச் ஆகிட்டு அந்த ரிலீஸஸ் டென்ஷன் அந்த காயில் இருந்தது இல்லையா, அந்த டென்ஷன் ரிலீஸ் பண்ணுறது தான் அந்த டோப்போ ஐசோமெரேஸோட ரோல். ஓகே, இப்போ ப்ரோ கேரியர்ஸில் வந்து பார்த்தினாக்கா டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து 3 டைப் இருக்குது. என்ன 3 டைப்னாக்கா 1, 2 and 3. இந்த 3ல் பார்த்தினாக்கா 3மே வந்து பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்குனாக்கா டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 தான். இதுதான் உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? இதனால இது பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். அந்த என்சைம் வந்து டிஸ்கவர் பண்ணது கோஹரன்பர்க். அதனால கோஹரன்பர்க்ஸ் என்சைம்னு நம்ம சொல்லுவோம், அவர் நேம் அது. யூ கேரியர்ஸில் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான். ஏன் யூ கேரியர்ஸில் மட்டும்
to 5 டைப்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ப்ரோகேரியர்ஸ் வந்து உங்களுக்கு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், அதனால் அந்த ப்ராசஸ் வந்து அந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் யூகேரியர்ஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம், அதனால அதுக்கு நிறைய பாலிமரேஸ் என்சைம் தேவைப்படுது. இன்னொன்று என்னென்னா இந்த ப்ரோகேரியர்ஸில் வந்து ஒரே ஒரு ஆரி தான் இருக்கும், மீன் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஆனால் யூகேரியர்ஸில் வந்து மெனி ஆரி இருக்கும், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட் வந்து அதிகமாக இருக்கும். எல்லா சைட்லேயுமே சேம் டைம் சைமல்டேனியஸாக உங்களுக்கு ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும், ஏன்னா அது காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசமாக இருக்கிறதுனால. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது ரெவ்யூ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகுது. இப்போ ஒரு செல் வந்து எப்போ டிவைட் ஆகும்னா நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்தால் உடனே நியூக்ளியஸ் வந்து டிசைட் பண்ணோம், ஓகே நம்ம டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே அந்த செல் டிவிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வாட் ஷுட் பி டன்னாக்கா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கணும். ஓகேவா? எப்போ நடக்கும்னா சிந்தட்டிக் ஃபேஸ், செல் சைக்கிளோட சிந்தட்டிக் ஃபேஸ், அதுதான் நம்ம ஆக்டிவேஷன் ஆஃப் டிஎன்ஏ சொல்கிறோம். ஓகேவா? ஒரு செல் வந்து எப்போ டிவைட் ஆகும் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் வால்யூம் ஆஃப் சைட்டோபிளாஸ்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நியூக்ளியஸால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்போ செல் என்ன பண்ணும்? டிசைடட் டு டிவைட். அப்போ அது டிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, செல் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கணும். எப்போ நடக்கணும்? சிந்தட்டிக் ஃபேஸ் அப்போ நடக்கும். அதுதான் ஆக்டிவேஷன் ஆஃப் டிஎன்ஏ சொல்லிட்டோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அன்வைண்டிங் ஆஃப் அ டிஎன்ஏ ஹெலிக்ஸ். அன்வைண்டிங்னா என்ன அர்த்தம்னா அன்சிப்பிங். அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து என்ன ஆகணும்? செப்பரேட் ஆகணும். எப்படி செப்பரேட் ஆகும்? ஹெலிகேஸ் என்சைம் மூலமாக அது செப்பரேட் ஆகும். ஓகேவா? அதான் பார்த்துட்டோம் இல்லையா? ஒன்ஸ் ஹெலிகேஸ் என்சைம் வந்து செப்பரேட் பண்ணோடனே இதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் சொல்லுவோம். இன்வெர்டட் ஒய் ஷேப் ஸ்ட்ரக்சரை ரெப்ளிகேஷன் ஃபோர்க் சொல்லுவோம். அதில் எஸ்எஸ்பி வந்து பைண்ட் ஆகும். எஸ்எஸ்பின்றது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டீன் விச் ப்ரிவென்ட் தட் திருப்பி உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகாமல் ரெண்டுமே செப்பரேட்டாகவே இருக்கணும் இல்லையா? ரெப்ளிகேஷன் நடக்கிற வரைக்கும். அதனால எஸ்எஸ்பி இருக்குது. இதில் மேலே இங்கே என்ன இருக்குன்னா டோப்போ ஐசோமெரேஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்ன பண்ணால் காயிலாக இருந்தது இல்லையா? அதோட டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறது தான் அதோட ரோல். ஸோ இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுகிட்டே வரும். அங்கெல்லாம் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன நியூக்ளியோடைடை செயினை வந்து சிந்தசைஸ் பண்ணிட்டு வரும். அந்த நியூக்ளியோடைட் வந்து எங்கேருந்து அதை எடுத்துக்கோன்னா ஃப்ரம் அ நியூக்ளியோபிளாசம்லேருந்து எடுத்துக்கும். இது வந்து ஹை எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ், நிறைய எனர்ஜி தேவைப்படுறதுக்கு அது என்ன பண்ணணும்னா அந்த எனர்ஜிக்கு வந்து அது நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட்லேருந்து யூஸ் பண்ணிக்குமே தவிர மைட்டோகாண்ட்ரியா டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அன்வைண்டிங் ஒரு அன்சிப்பிங் சொல்லிட்டோம். அது மூலமாக 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இப்போ நான் அதுதான் சொன்னேன் இல்லையா? ஒய் ஷேப் ஸ்ட்ரக்சர், அது ரெப்ளிகேஷன் ஃபோர்க். நெக்ஸ்ட் வந்து இனிஷியேஷன் பை ப்ரைமேஸ் என்சைம் மூலமாக என்ன ஆகும்னா ஆர்என்ஏ ப்ரைமர், அதான் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா? அது ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அது எங்கெல்லாம் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கோ அங்கெல்லாம் டிஎன்ஏ பாலிமரேஸோட ஆக்டிவிட்டி மூலமாக காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் சொன்னோம் இல்லையா? பாலிமரேஸ் என்சைம் வந்து நம்ம ரெப்ளிகேஷனும் சொல்லலாம், ஏன்னா அது ரெப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால. இதோட ரோல் வந்து நாட் ஒன்லி இந்த சிந்தசிஸ் ஆஃப் எ நியூ ஸ்டாண்ட், இது வந்து ப்ரூஃப் ரீடிங்கும் பார்க்கும். ப்ரூஃப் ரீடிங்னா எனி மிஸ்மேட்ச் நியூக்ளியோடைட் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதும் அதோட ரோல். ஸோ அதான் ப்ரூஃப் ரீடிங். கடைசியாக டிஎன்ஏ ரிப்பேர்னா ரெப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். திஸ் இஸ் வாட் ஹவு த ரெப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ். இதுதான் ரெப்ளிகேஷன் எப்படி நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இதை தான் நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் இப்போ பாருங்கள். ரெப்ளிகேஷன் ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்போ நடக்கும்னா அன்வைண்டிங் பண்ணுறோம். அன்வைண்டிங் எப்படி நடக்குன்னா ஹெலிகேஸ் என்சைம் வந்து அந்த வீக் ஹைட்ரஜன் பாண்டை போய் பிரேக் பண்ணிவிட்டு 2 ஸ்டாண்டாக பிரிச்சிடுது. மீனா இப்போது உங்களுக்கு காயிலாக இருந்தது வந்து அப்படியே செப்பரேட் பண்ணிடுச்சு. செப்பரேட் இப்போ 2 சிங்கிள் ஸ்டாண்டர்டாக செப்பரேட் ஆகிடுச்சு. இது எங்கே நடக்கும்னா ஸ்பெசிஃபிக் சைட்டில் நடக்கும். அதுதான் உங்களுக்கு ஆரின் பேர். ஃபார்மேஷன் ஆஃப் எ நியூ செயின் எப்படி நடக்கும்னா அந்த செப்பரேட் ஆனது வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், அதான் ஓல்டு ஸ்டாண்ட், பேரண்டல் ஸ்டாண்ட், அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நியூ ஸ்டாண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த நியூ ஸ்டாண்ட் ப்ரொடியூஸ் அதுக்கு எது உங்களுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கும்னா ஆர்என்ஏ ப்ரைமர். எங்கே ஆர்என்ஏ ப்ரைமர் இருக்கோ அங்கே டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு உங்களுக்கு நியூக்ளியோடைடு செயின் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலாங்கேஷன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகும், அது லீடிங் ஸ்டாண்ட் சொன்னோம். இன்னொன்று வந்து நமக்கு லேகிங் ஸ்டாண்டு சொன்னோம் இல்லையா? இந்த லேகிங் ஸ்டாண்டாக்க டிஸ்கண்டினியூஸ் ஸ்டாண்ட் நான் சொன்னேன் இல்லையா? டிஸ்கண்டினியூஸாக ஓகே, அதான் லேகிங் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் இந்த ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ், அது பேர் தான் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். அந்த ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது தான் டிஎன்ஏ லைகேஷன் சொன்னேன். ஸோ பை தட் எலாங்கேஷன் நடந்துச்சு. டெர்மினேஷன்றது வந்து ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆன உடனே அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து நாட் ஒன்லி இன்வால்வ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் செயின், இட் ஆல்சோ செக் ஏதாவது மிஸ்மேட்ச்டு நியூக்ளியோடைட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணணும். அதான் ப்ரூஃப் ரீடிங் பேர். தட்ஸ் ஆஃப் தட் கம்ப்ளீஷன் ஆஃப் எ டிஎன்ஏ ஸ்டாண்ட். அந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து ரெப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.